பெரிய பழுவேட்டரையர் தஞ்சைக்கு போறதுக்காக புறப்படுறாரு. அப்படி போறதுக்கு முன்னால நந்தினி கிட்ட அவளையும் தன்னோட தஞ்சைக்கு வருமாறு கூப்பிடுறாரு. நந்தினி மறுக்கிறா. பழுவேட்டரையரை மட்டுமே போயிட்டு வர சொல்றா. அத்தோட ஆதித்த கரிகாலன் உயிரிழக்க போறதா துர்கா பரமேஸ்வரி அவளுக்கு உணர்த்துறதாகவும், அப்படி நடக்க போற சமயத்துல பழுவேட்டரையர் சம்புவரையருடைய மாளிகையில இருக்க வேண்டான்னு சொல்றா. நந்தினியுடைய வார்த்தைகளுக்கு பணிஞ்சு பழுவேட்டரையரும் சம்புவரையர் மாளிகையிலிருந்து தஞ்சைக்கு போக புறப்படுறாரு. இதைத்தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 39 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 40 நீர் விளையாட்டு. இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் மூவேந்தர்களை தவிர சிற்றரசர்கள் 7 புகழ் பெற்று விளங்கினார்கள். அவர்களுக்கு வள்ளல்கள் என்ற பட்டப்பெயரும் வழங்கி வந்தது. அந்த 7 ஒருவன் கொல்லிமலையின் தலைவனான ஓரி என்பவன். இவன் வில்வித்தையில் இணையில்லாத வீரன் என்பதால் வல்வில் ஓரி என்று அழைக்கப்பட்டான். கொல்லிமலை வல்வில் ஓரியின் மீது அந்நாளில் வலிமை பெற்ற வேந்தனாக விளங்கிய சேரன் கோபம் கொண்டான். அவனை தாக்குவதற்கு திருக்கோவலூர் தலைவன் மலையமான் திருமுடிக்காரியின் துணையை நாடினான். காரியின் வீரம் ஓரியின் வீரத்துக்கு குறைந்ததன்று. அத்துடன் மலையமான் காரிக்கு படைபலம் அதிகமாயிருந்தது. மலையமான் கொல்லிமலை மீது படையெடுத்துச் சென்று வல்வில் ஓரியை கொன்று அவனுடைய மலைக்கோட்டையையும் நிர்மூலமாக்கினான். அதே காலத்தில் கொல்லிமலையை அடுத்த நிலப்பகுதியில் அதிகமான் நெடுமானஞ்சி என்ற குறுநில மன்னன் அரசு புரிந்து வந்தான். வல்வில் ஓரியுடன் அவன் உறவு பூண்டவன். வல்வில் ஓரியை கொன்ற மலையமான் காரியை அவன் பழிவாங்க விரும்பினான். தன்னால் மட்டும் அது முடியாதென்று எண்ணி சோழ மன்னனாகிய கிள்ளிவளவனின் உதவியை நாடினான். மலையமானின் வலிமை அதிகமாகி வருவது பற்றியும் அவன் சேரனோடு தோழமை கொண்டிருப்பது பற்றியும் கிள்ளிவளவனுக்கு கோபம் இருந்தது. எனவே சோழன் கிள்ளிவளவனும் தகடூர் அதிகமானும் சேர்ந்து திருக்கோவலூர் மலையமானை தாக்கினார்கள். மலையமான் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் எய்தினான். மலையமானுடைய 2 இளம் புதல்வர்களை சோழ நாட்டு வீரர்கள் சிறைப்பிடித்து வந்தார்கள். மலையமானுடைய வம்சத்தையே அழித்துவிட வேண்டும் என்று கருதியிருந்த அதிகமானும் கிள்ளிவளவனும் அந்த குழந்தைகளை பூமியில் கழுத்தளவு புதைத்து யானை காலால் இடறி கொல்லும்படி கட்டளையிட்டார்கள். மலையமானுடைய வள்ளல் தன்மையை அறிந்து அதனால் பலன் துய்த்திருந்த புலவர் ஒருவர் அச்சமயம் அங்கு வந்து சேர்ந்தார். மலையமானுடைய குழந்தைகளின் உயிருக்காக சோழ மன்னனிடம் மன்றாடினார். மன்னா, தங்களை காலால் இடறி கொல்லப் போகிற யானையை பார்த்து அதன் துதிக்கை ஆடுவதை பார்த்து அக்குழந்தைகள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணி சிரிக்கின்றன. இத்தகைய குற்றமற்ற குழந்தைகளையா கொல்லப் போகிறாய்? தகப்பன் செய்த குற்றத்துக்காக குழந்தைகளை தண்டிக்கலாமா என்றார் புலவர். அதை கேட்ட சோழன் மனமாற்றமடைந்தான். உடனே தன் கட்டளையை மாற்றினான். குழந்தைகளை தரையிலிருந்து எடுக்கச் செய்தான். வயது வந்த பிறகு அவர்களில் மூத்த பிள்ளைக்கு திருக்கோவலூர் அரசையும் திரும்ப கொடுத்தான். அது முதலாக நூற்றாண்டாக சோழகுலத்து மன்னர்களிடம் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தினர் நன்றியுடன் நட்புரிமை கொண்டிருந்தார்கள். அந்த உறவு சுந்தர சோழர் காலம் வரையில் நீடித்திருந்தது. மலையமான் மகளாகிய வானமாதேவியை சுந்தர சோழர் மணந்து பட்ட மகிழ்ச்சியாக கொண்டிருந்தார். கொல்லிமலை வல்வில் ஓரி தகடூர் அதியமான் இவர்களுடைய வம்சத்தினர் அழிந்து போனாலும் அவர்களுடைய கிளை வம்சத்தில் தாங்கள் தோன்றியதாக கடம்பூர் சம்புவரையர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தாரிடம் கொண்டிருந்த பகைமையை சம்புவரையர்கள் மறக்கவில்லை. ஆதலினால் மலையமானுடைய பேரப்பிள்ளை சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூடுவதை அவர்கள் விரும்பவே இல்லை. அத்தோடு ஆதித்த கரிகாலனுடைய அகம்பாவமும் சிற்றரசர்களை சிறிதும் மதிக்காமல் அவன் நடந்து கொண்ட விதமும் சம்புவரையர்களின் வெறுப்பு வளர்வதற்கு மேலும் காரணமானது. ஆகையினாலேயே கண்டராதித்தருடைய குமாரன் மதுராந்தகனை தஞ்சை சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்கும் முயற்சியில் சம்புவரையர்கள் ஊக்கமாக ஈடுபட்டார்கள். ஆனால் கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதல் அடையலாயிற்று. ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்பட்டன.
பெண்களை கண்ணெடுத்தும் பாராதவன் என்றும், பிரம்மச்சரியாகவே காலத்தை கழிக்கப் போகிறான் என்றும் கரிகாலனைப் பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள் இருக்கும் இடம் போவதும், அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான். முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூட்டிகையைப் பற்றி அடிக்கடி பாராட்டி பேசினான். கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக இருந்தாள். இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார். கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொண்டால் தன் செல்வ திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிங்காதனத்துக்கு உரியவனாவான். இன்று திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தானும் அடையலாம். அதற்கெல்லாம் தானே எதற்காக தடையாக இருக்க வேண்டும்? தன் அருமை குமாரின் ஏற்றத்துக்கு தானே ஏன் இடையூறு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் சம்புவரையர். ஆகையால் பழுவேட்டரையர் தஞ்சைக்கு போகும் யோசனையை அவர் உற்சாகமாக ஆதரித்தார். அவர் இல்லாத சமயத்தில் கரிகாலனுடன் அந்தரங்கமாக பேசி அவனுடைய உள்ளத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம் என்றும், பிறகு சமயோசிதம் போல் நடந்து கொள்ளலாம் என்றும் எண்ணினார். ஆதலினால் பெரிய பழுவேட்டரையரை அவரே துரிதப்படுத்தி பரிவாரங்களுடன் தஞ்சைக்கு அனுப்பி வைத்தார். பழுவேட்டரையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடனே மணிமேகலையையும் மற்ற அந்தப்புற பெண்களையும் அனுப்ப சம்புவரையர் சித்தமாயிருந்தார். ஆனால் கந்தமாறன் அதை ஆட்சேபித்தான். கரிகாலன் மணிமேகலையிடம் காட்டிய சிரத்தை எல்லாம் நந்தினியை முன்னிட்டுத்தான் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் கரிகாலன் பேரில் அவனுடைய வெறுப்பு வளர்ந்திருந்தது. இதையெல்லாம் தந்தையிடம் விளக்கிச் சொல்லவும் முடியவில்லை. ஆகையால் வேட்டையாடும் இடத்தில் பெண்களை கூட்டிக் கொண்டு போய் என்னத்தை செய்வது? அத்தோடு இது ஐப்பசி மாதம். எந்த நிமிஷத்திலும் பெருமழை தொடங்கலாம். ஏரிக்கரை காடெல்லாம் வெள்ளமாகிவிடும். பெண்கள் திண்டாடி போவார்கள் என்றும் சொன்னான். அதன் பேரில் சம்புவரையரும் அந்த யோசனையை கைவிட்டு விட்டார். ஆதித்த கரிகாலன் தன் தோழர்களாகிய பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், கந்தமாறன் இவர்களையும் மற்ற வேட்டைக்காரர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டுச் சென்றான். எல்லோரும் சென்ற பிறகு சம்புவரையர் மாளிகை வெறிச்சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து, ஆண்கள் இருக்கும்போது நமக்கு தொல்லையாக தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள். ஆமாக்கா, நாம் கூட வேட்டைக்கு போயிருக்கலாம். எனக்கு வேட்டை பார்க்க பிரியம் அதிகம். என் தந்தையோடும் தமையனோடும் சில சமயம் போவதுண்டு. ஆனால் இன்றைக்கு என்னமோ கந்தமாறன் பிடிவாதமாக தடை செய்து விட்டான். ஒருவேளை உங்களுக்கு வேட்டை பிடிக்காது என்றுதான் அவ்விதம் தடை செய்தானோ என்னவோ என்றாள் மணிமேகலை. ஆமாம், எனக்கு வேட்டை அவ்வளவாக பிடிப்பதில்லைதான். ரத்தத்தை கண்டாலே எனக்கு திகிலாயிருக்கும். ஆனால் கந்தமாறன் அதற்காக சொல்லவில்லையடி. உன்னையும் உன் வீட்டு விருந்தாளிகளில் ஒருவரையும் பிரித்து வைப்பதற்காகவே அவ்விதம் தடை செய்து விட்டான் என்றாள். அதை கேட்ட மணிமேகலை சிறிது நேரம் தரையை பார்த்து கொண்டிருந்து விட்டு, புருஷர்கள் எங்கேயாவது போய் தொலையட்டும் அக்கா. அவர்கள் சகவாசமே நமக்கு வேண்டாம். நாம் ஏரிக்கரை நீராழி மண்டபத்துக்கு போய் நீர் விளையாடி விட்டு வரலாம். வருகிறீர்களா என்று கேட்டாள். நந்தினியும் அதற்கு சம்மதிக்கவே தந்தையிடம் சொல்லி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மணிமேகலை செய்தாள். வீரநாராயண ஏரிக்கு அருகே ஏரி நீர் குறைந்து சமதரையாகும் பிரதேசத்தில் படித்துறையும் ஒரு நீராழி மண்டபமும் அமைக்கப்பட்டிருந்தன. கடம்பூர் சம்புவரையரின் அந்தப்புறத்து பெண்கள் நீராடுவதற்காகவும் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காகவும் அங்கே வருவது வழக்கம். நந்தினியும் மணிமேகலையும் படகில் ஏறிக்கொண்டு இப்போது அந்த தீவுக்கு வந்து சேர்ந்தார்கள். படகு செலுத்த தெரிந்த 2 தோழிமார்கள் உடன் வந்தார்கள். சமையல் செய்வதற்கு வேண்டிய பண்டங்களையும் படகில் கொண்டு வந்தார்கள். நீராழி மண்டப படித்துறையை அடைந்ததும் தோழி பெண்கள் படகை விட்டு இறங்கி மண்டபத்தில் சமையல் செய்ய தொடங்கினார்கள். நந்தினியும் மணிமேகலையும் சிறிது நேரம் படித்துறையில் உட்கார்ந்து வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நந்தினியின் கவனம் முழுவதும் மணிமேகலையிடம் இல்லை என்பதும், அவளுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அந்தரங்க சிந்தனையில் ஈடுபட்டது என்பதும் வெளிப்படையாக தெரிந்தது. அப்போது திடீரென்று மணிமேகலை துள்ளி குதித்து எழுந்து நின்றாள். அக்கா, வேட்டைக்கு நாம் போகவில்லை. ஆனால் வேட்டை நம்மை தேடி வந்திருக்கிறது என்று கூவிக்கொண்டே இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தாள். நந்தினியும் திடுக்கிட்டு எழுந்து மணிமேகலை பார்த்த திசையை நோக்கினாள். அங்கே சாய்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையின் மீது சிறுத்தை புலி ஒன்று காணப்பட்டது. அந்த சிறுத்தை அவர்கள் மீது பாயலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல பார்த்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் சிறிது தூரத்தில் குதிரைகள் தண்ணீரில் இறங்கி பாய்ந்து வரும் சத்தமும் கேட்டது. அத்தியாயம் 41. கரிகாலன் கொலைவெறி.
ஆதித்த கரிகாலன் தான் வேட்டையாடச் சென்று வெகுகாலம் ஆயிற்று என்றும் வில்வித்தையே மறந்து போயிருக்க கூடும் என்றும் சொன்னான். ஆனால் அன்று அவன் வீரநாராயண ஏரிக்கரையில் காட்டில் வேட்டையாடியதை பார்த்தவர்கள் அவ்விதம் எண்ணவில்லை. அவனுடைய வில்லிலிருந்து கிளம்பிய அம்புகளுக்கு அன்று எத்தனையோ காட்டு மிருகங்கள் இரையாயின. கரிகாலனுடைய கொலை வெறி நேரமாக ஆக அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவனுடன் சென்றவர்களுக்கு அதிக வேலை இருக்கவில்லை. கரிகாலன் மீது பாய வந்த மிருகங்கள் மீது மற்றவர்கள் அம்பு விடுவதையும் வேலை எறிவதையும் கூட கரிகாலன் அனுமதிக்கவில்லை. கந்தமாறன் ஒரு தடவை அவ்வாறு கரிகாலன் மீது பாய்ந்து வந்த கரடியின் பேரில் அம்பு எய்தான். அப்போது கரிகாலன் அவன் பக்கம் திரும்பி பார்த்து, கந்தமாறா, நீ கரடியை கொல்ல பார்த்தாயா, என்னை கொல்ல முயன்றாயா என்று கேட்டான். அதை கேட்டதும் கந்தமாறன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. அதற்கு பிறகு அவன் வில்லை வளைக்கவே இல்லை. ஏறக்குறைய சூரியன் உச்சிவானத்தை அடைந்த சமயத்தில் எல்லோரும் களைத்து போனார்கள். சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பலாமே என்ற யோசனை எல்லோருடைய மனதிலும் தோன்றியது. ஆனால் கரிகாலனோ களைத்து போன குதிரையை மேலும் காட்டு வழிகளில் செலுத்தி கொண்டு போனான். வந்தியத்தேவன் வில் அம்பு எதுவுமே எடுத்து வரவில்லை. அவனுக்கு வில்வித்தை அவ்வளவாக பழக்கமும் இல்லை. கையில் வேல் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தான். ஆகையால் கரிகாலனுடைய வேட்டையில் குறுக்கிடாமல் அவன் ஜாக்கிரதையாக சென்று வந்தான். இந்த சமயத்தில் அந்த வனாந்தரம் எல்லாம் நடுங்கும்படியான ஒரு உருமல் சத்தம் கேட்டது. கந்தமாறன் முகத்தில் பீதியின் அறிகுறி தெரிந்தது. ஐயோ, காட்டுப்பன்றி! இளவரசரை நிற்கச் சொல்லுங்கள் என்றான். காட்டுப்பன்றிக்கு என்ன அவ்வளவு பயம்? புலி கரடி எல்லாம் இளவரசரிடம் பட்ட பாட்டில் பன்றி எந்த மூலை என்றான் பார்த்திபேந்திரன். நீங்கள் தெரியாமல் சொல்கிறீர்கள். இந்த காடுகளில் உள்ள பன்றிகள் புலி கரடிகளையே சின்னாபின்னமாக்கிவிடும் என்று பார்த்திபேந்திரனிடம் கூறிவிட்டு, ஐயா நில்லுங்கள் என்று கந்தமாறன் கூச்சலிட்டான். அதே சமயத்தில் காட்டு புதர்களிலே ஒரு சிறிய சுழல் காற்று அடிப்பது போன்ற அல்லோல கல்லோலம் ஏற்பட்டது. மறுநிமிடம் குட்டி யானைகளைப் போன்ற கரிய பெரிய உருவம் வாய்ந்த 2 காட்டுப்பன்றிகள் வெளிப்பட்டன. அவை ஒரு கண நேரம் நின்று குதிரைகளையும் அவற்றின் மீது வந்தவர்களையும் உற்று பார்த்தன. கந்தமாறன், ஜாக்கிரதை ஐயா, ஜாக்கிரதை என்று கூச்சலிட்டான். பின்தொடர்ந்து வந்த வேட்டைக்காரர்களில் சிலர் அதற்குள் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் தாரை தப்பட்டைகளை உயிர் போகிற அவசரத்துடன் முழக்கிக் கொண்டு கா கூ என்று கூச்சலிட்டார்கள். அந்த பன்றிகள் என்ன நினைத்தனவோ தெரியவில்லை. தாரை தப்பட்டைகளின் சத்தத்தை கேட்டு மிரண்டு போய் வெவ்வேறு திசைகளில் பீய்த்து கொண்டு ஓடத் தொடங்கின. அச்சமயம் கால்வாயின் வழியாக தெரிந்த ஏரியின் விசாலமான நீர்ப்பரப்பில் படகு ஒன்று வந்து கொண்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். அதில் இருந்தவர்கள் பெண்மணிகள் என்றும் அறியக்கூடியதாயிருந்தது. வந்தியத்தேவனும் கரிகாலனும் அச்சமயம் இருந்த இடத்தை நோக்கியே படகு வருவதாக முதலில் தெரிந்தது. பிறகு திசை சற்று திரும்பி ஏரிக்கரையோரமாக இருந்த இன்னொரு தீவை நோக்கி படகு மறைந்து விட்டது. வல்லவரையா, படகில் வந்தவர்கள் யாராயிருக்கும்? பெண்மணிகள் போல தோன்றினார்கள் அல்லவா என்று கேட்டான் கரிகாலன். பெண்கள் போலத்தான் தோன்றியது. அதற்கு மேல் எனக்கும் தெரியவில்லை என்றான் வந்தியத்தேவன். ஒருவேளை சம்புவரையர் வீட்டு பெண்களாயிருக்குமோ என்று கேட்டான் கரிகாலன். இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், அவர்களா இருக்க முடியாதுதான். காலையில் பழுவேட்டரையர் புறப்பட்டு போய்விட்டார் அல்லவா என்று கரிகாலன் கேட்டதும், ஆமையா, அரண்மனை வாசல் திறப்பதையும் அவர் யானை மீது வெளியே போவதையும் நானே பார்த்தேன் என்றான் வந்தியத்தேவன். அவர் மட்டும்தான் போனாரா என்று கேட்டான் கரிகாலன். ஆமாம், கிழவர் மட்டும்தான் போனார். இளையராணி போகவில்லை என்றான் வந்தியத்தேவன். வல்லவரையா, கேள், நான் செய்த சூழ்ச்சி பலித்து விட்டது. பழுவேட்டரையர் நந்தினியை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஆயினும் அவளை தனிமையில் பார்த்து பேசுவதை பற்றி எண்ணினால் எனக்கு பீதி உண்டாகிறது என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, அதற்கு ஒரு காரணம் உண்டு. இத்தனை காலமும் பழுவூர் இளையராணியை பற்றி ஒரு விதமாக எண்ணியிருந்தீர்கள். இப்போது அவர் தங்கள் சகோதரி என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அவரோ தங்கள் குலத்தையே அழித்துவிட விரும்பும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அவரிடம் சொல்வது கஷ்டமான காரியம்தான். எனக்கு அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் என்னால் சொல்ல முடியவில்லையே என்றான். நண்பா, நீ அறிந்து வந்து கூறிய செய்தி ஒவ்வொன்றும் என்னை திடுக்கிடச் செய்வதாகவே இருக்கிறது. இன்னமும் என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் சிற்சில பழைய விஷயங்களை யோசித்து பார்த்தால் உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. எனக்கும் அவளுக்கும் இடையில் எப்போதும் ஒரு மாயத்திரை இருந்து வந்தது. பழையாறை பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியார் நந்தினியுடன் நான் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த நாளில் வற்புறுத்தி சொன்னார். ஆனால் உண்மை முழுவதையும் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் இவ்வளவெல்லாம் நேர்ந்திருக்காது என்றான். ஐயா,
செம்பியன் மாதேவிக்கு முழு உண்மையும் தெரியாமல் இருக்கலாம். யாரோ ஒரு அனாதை ஊமை பெண் பெற்று போட்ட பெண் என்று மட்டும் தெரிந்திருக்கலாம். சுந்தர சோழரின் மகள் பழுவூர் இளையராணி என்பது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் என்றான் வந்தியத்தேவன். அத்தியாயம் 42. அவள் பெண் அல்ல. இளவரசன் கரிகாலன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். இளம் பிராயத்து நினைவுகள் அவனுடைய உள்ளத்தில் அலை அலையாக மோதிக்கொண்டு தோன்றி குமுறி கொந்தளித்துவிட்டு பிறகு வேறு நினைவுகளுக்கு இடம் கொடுத்துவிட்டு மறைந்தன. பிறகு ஒரு தீர்க்கமான மூச்சு விட்டுக்கொண்டு கரிகாலன், போனதை பற்றி இப்போது பேச வேண்டாம், நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம். அதற்காகவே உன்னை தனியாக அழைத்து வந்தேன். பன்றி போய்விட்டது. இனி என்ன செய்வது, எப்படி செய்வது என்று யோசித்து முடிவு செய்யலாம். வல்லவரையா, நந்தினியிடம் அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவை எப்படி சொல்வது என்று நினைத்தாலே எனக்கு பீதி உண்டாகிறது. அவளுடைய முகத்தை நன்றாக நிமிர்ந்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை. தப்பித்தவறி பார்க்கும் போதெல்லாம் வீரபாண்டியனுடைய உயிருக்காக அவள் மன்றாடிய போது எப்படி முகத்தை வைத்துக் கொண்டாளோ அப்படியே வைத்துக் கொள்ளுகிறாள். அவளுடைய பார்வை நெஞ்சை வாள் கொண்டு அறுப்பது போல் இருக்கிறது. என்னுடைய சகோதரி வீரபாண்டியன் மீது காதல் கொண்டு அவன் உயிருக்காக என்னிடம் மன்றாடினாள் என்பதை நினைத்தாலே என் நெஞ்சு உடைந்து விடும் போல் இருக்கிறது. வல்லவரையா, உன் கருத்து என்ன? இன்னமும் அவளுக்கு உண்மை தெரியாது என்றா நினைக்கிறாய்? அவள் சுந்தர சோழரின் மகள் என்றும் எங்களுக்கெல்லாம் சகோதரி என்றும் அறிய மாட்டாள் என்றா நினைக்கிறாய்? ஆதித்த கரிகாலன் இப்படி கேட்டதும், கோமகனே, இவையெல்லாம் தெரிந்திருந்தால் இன்னமும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களுடன் அவர் சேர்ந்திருப்பாரா? சோழகுலத்துக்கு விரோதமாக ஒரு சிறு பிள்ளையை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய நாட்டு மன்னனாகவும் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகவும் மணிமகுடம் சூட்டியிருப்பாரா? இவையெல்லாம் திருப்புரம்பியம் பள்ளிப்படை அருகில் நள்ளிரவில் நடந்ததை நானே பார்த்தேன் என்றான். இவ்வளவையும் பார்த்த உன்னை நந்தினி உயிரோடு விட்டுவிட்டதை நினைத்தால் எனக்கு வியப்பாய் இருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, எனக்கு அதில் வியப்பு இல்லை. பெண் உள்ளத்தில் இயற்கையாக குடிகொண்டுள்ள இரக்கம் காரணமாயிருக்கலாம் அல்லவா என்று கேட்டான் வந்தியத்தேவன். வல்லவரையா, நீ உலகம் தெரியாதவன். பெண் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள வஞ்சகமும் வஞ்சனையும் எத்தகையவை என்பது உனக்கு தெரியாது. என்ன நோக்கத்துடன் உன்னை அவள் உயிரோடு விட்டாள் என்பதை நான் அறியேன். ஆனால் என்னை எதற்காக ஓலை அனுப்பி வரவழைத்தாள் என்பது என்னுடைய அந்தரங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது. என்னை கொன்று வீரபாண்டியனுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகத்தான் வரவழைத்திருக்கிறாள். ஐயா, அப்படி ஏதாவது விபரீதம் நடக்கப் போகிறது என்று எண்ணித்தான் இளைய பிராட்டியும் முதல் மந்திரியும் என்னை அவசரமாக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கடம்பூருக்கு போக வேண்டாம் என்று சொன்னதை தாங்கள் கேட்கவில்லை. வல்லவரையா, இளைய பிராட்டியும் முதல் மந்திரியும் மிக மிக அறிவாளிகள்தான். ஆனால் விதியை அவர்களால் கூட தடுக்க முடியாது அல்லவா? அருள்மொழிவர்மனை பற்றி ஜோதிடர்கள் சொல்லி இருப்பதையெல்லாம் உண்மையாக்குவதற்காகவே விதி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ என்னவோ, யார் கண்டது? வல்லவரையா, கந்தமாறன் என் பின்னாலிருந்து அம்பை விட்டானே, உண்மையில் அவன் கரடியை குறிபார்த்து விட்டானா, என்னை குறிபார்த்து விட்டானா? நீ கவனித்தாயா? நான் கவனிக்கவில்லை ஐயா. ஆனால் கந்தமாறன் அத்தகைய துரோகம் செய்யக்கூடியவன் என்று நான் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளியை, அதிலும் சக்கரவர்த்தியின் குமாரனை பின்னால் இருந்த அம்பு எய்து கொல்லக்கூடியவனா அவன்? அவன் முதுகில் குத்தப்பட்டு உணர்வற்று கிடந்த போது நான் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றினேன். கண் விழித்ததும் என்னை பார்த்தபடியால் நான் தான் அவனை குத்தியதாக எண்ணிக்கொண்டான் அவன். அப்போது அவன் என் பேரில் கொண்ட பகைமை இன்னும் மாறவில்லை. ஆனால் அவனுடைய புத்தி கொஞ்சம் கட்டையாயிருந்தாலும் அவனுக்கு துரோக எண்ணம் கிடையாது என்றான் வந்தியத்தேவன். நண்பா, ஒரு அழகிய பெண்ணின் மோகனாஸ்திரத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டு என்று உனக்கு தெரியாது. எவ்வளவு நல்லவனையும் அது துரோக செயல் புரிய செய்துவிடும். ஐயா, பெண்களின் மோகன சக்தியை பற்றி நானும் அறிந்துதான் இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு நாளும் துரோகியாகிவிட மாட்டேன் என்று வந்தியத்தேவன் கூறியதும், ஆஹா, மணிமேகலை நல்ல பெண், உன்னை துரோகமான காரியம் செய்யும்படி ஏவ மாட்டாள் என்றான் கரிகாலன். ஐயா, நான் மணிமேகலை சொல்லவில்லை. பூர்ணச்சந்திரனை பார்த்த கண்களுக்கு மின்மினி கவர்ச்சிகரமாக தோன்ற முடியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நீ பூர்ணச்சந்திரன் என்று யாரை குறிப்பிடுகிறாய் என்று கேட்டான் ஆதித்த கரிகாலன். இளவரசே, கோபிக்க வேண்டாம். பழையாறை இளைய பிராட்டியைத்தான் சொல்லுகிறேன் என்று வந்தியத்தேவன் கூறியதும், அடே அதிக பிரசங்கி, உலகத்தில் உள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கையை பிடிக்க தவம் கிடக்கிறார்கள். அத்தகைய என் சகோதரியை நீ மனத்தினாலும் நினைக்கலாமா என்று கேட்டான் ஆதித்த கரிகாலன். ஐயா, பூர்ணச்சந்திரனுடைய மோகனத்தையும் ஒளியையும் பூலோக சக்கரவர்த்திகளும் பார்த்து அனுபவிக்கிறார்கள். ஏழை எளியவர்களும் தான் நிலவில் நின்று கழிக்கிறார்கள். அவர்களை யார் தடுக்க முடியும் என்றான் வல்லவரையன்.
ஆமாம், உன் பேரில் கோபித்துக் கொள்வதில் பலனில்லை. தெரிந்துதான் உன்னை என் சகோதரியிடம் ஓலையுடன் அனுப்பினேன். நீ அவளுக்கு திருப்தியாக நடந்து கொண்டாய். ஆனால் பார்த்திபேந்திரனிடம் மட்டும் இதையெல்லாம் சொல்லிவிடாதே. அவன் சோழ குலத்துக்கு மருமகனாகி தொண்டை நாட்டுக்கு மன்னனாக விளங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான். ஆதித்த கரிகாலன் இப்படி கூறியதை கேட்டதும், ஐயா, அவ்விதம் சில காலத்துக்கு முன்பு வரையில் இருந்திருக்கலாம். இப்போது கந்தமாறன் பார்த்திபேந்திரன் இருவரும் நந்தினி தேவி காலாலிட்ட வேலையை தலையினால் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆம், அதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆகையினால்தான் அவர்கள் விஷயத்தில் எனக்கு பயமாயிருக்கிறது. ஆதித்த கரிகாலன் இப்படி கூறியதை கேட்டதும் வந்தியத்தேவன், ஐயா, இவை எல்லாவற்றையும் உத்தேசிக்கும் போது தாங்கள் இளையராணியை சீக்கிரம் சந்தித்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவது அவசியம் என்று தோன்றுகிறது. நண்பா, எனக்கு அவ்வளவு தைரியம் வரும் என்று தோன்றவில்லை. எனக்கு பதிலாக நீயே அவளை சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். இளவரசே, நான் சொன்னால் இளையராணிக்கு நம்பிக்கை ஏற்படாது. ஒரு முறை நான் அவரை ஏமாற்றிவிட்டு தப்பித்துக் கொண்டு சென்றிருக்கிறேன். ஆகையால் இதுவும் ஏதோ ஒரு சூழ்ச்சி என்று அவர் கருதக்கூடும். ஆனால் மணிமேகலையின் மூலம் அது சாத்தியமாகும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். மணிமேகலையை நீ கைக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறாய் போல் இருக்கிறது. நல்ல காரியம்தான். எது எப்படியானாலும் மணிமேகலையை உனக்கு திருமணம் செய்து விட்டேனானால் என் உள்ளம் ஓரளவு நிம்மதியடையும். ஆதித்த கரிகாலன் இப்படி கூறியதும், ஐயா, மணிமேகலையை நான் என் உடன் பிறந்த சகோதரியாக கருதுகிறேன். அந்த பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசரின் உள்ளத்தில் இடம் பெற்றிருப்பதாக ஊகிக்கிறேன். தாங்கள் மட்டும் மணிமேகலையை மணந்து கொண்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சம்புவரையரும் கந்தமாறனும் நம்முடன் சேர்ந்து விடுவார்கள். பழுவேட்டரையர்கள் தனித்து போய்விடுவார்கள். இளையராணியின் சக்தியும் குன்றிவிடும். மதுராந்தக தேவர் பின்னர் ராஜ்யம் என்ற பேச்சையே எடுக்க மாட்டார். சிற்றரசர்களின் சூழ்ச்சியையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் சதியையும் ஒரே அடியாக முறியடித்து விடலாம் என்றான் வந்தியத்தேவன். எல்லாம் சரிதான் தம்பி. ஆனால் கடம்பூருக்கு நான் திருமணம் செய்து கொள்ள வரவில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன் கேள். பழுவேட்டரையர் மதுராந்தகனோடு திரும்பி வரும்போது ஒரு பெரிய படையுடன் தான் வரப்போகிறார் என்று தோன்றுகிறது. கரிகாலன் இப்படி கூறியதும், ஐயா, அப்படியானால் நாமும் திருக்கோவலூர் அரசருக்கு சொல்லி அனுப்பி படை திரட்டி கொண்டு வரச் செய்தால் என்ன? எதற்கும் முன்ஜாக்கிரதையுடன் இருப்பது நல்லதல்லவா என்று வந்தியத்தேவன் கேட்டான். நானும் அதை பற்றி யோசித்து வருகிறேன். இந்த கடம்பூர் அரண்மனையை தரைமட்டமாக்கி இங்கே சதி ஆலோசனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் அரண்மனை வாசலில் கழுவிலேற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. என் தந்தையை முன்னிட்டுத்தான் கோபத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறேன். அவரை மட்டும் நீ காஞ்சிக்கு அழைத்து வந்திருந்தால் என்று ஆதித்த கரிகாலன் கூறியதும், இளவரசே, அவரிடம் தங்கள் ஓலையை சேர்ப்பிப்பதே பிரம்ம பிரயத்தனமாகிவிட்டதே என்று வந்தியத்தேவன் கூறியதும், ஆமாம், சக்கரவர்த்தி இந்த பழுவேட்டரையர்களிடம் நன்றாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் பெற்றோர்களுக்கென்று காஞ்சி மாநகரில் நான் கட்டிய பொன் மாளிகையில் வௌவால்கள் பறக்கின்றன. நான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை அம்மாளிகையில் வரவேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியாது. இந்த கடம்பூரை விட்டு உயிரோடு போவேனோ என்று கூட எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. இளவரசே, தாங்கள் இவ்விதம் பேச பேச மலையமானை படைகளுடன் வர சொல்வது அவசியம் என்று எனக்கு தோன்றுகிறது என்று படபடப்புடன் கூறினான் வந்தியத்தேவன். ஆமாம், அந்த காரியத்துக்கு உன்னையே அனுப்பலாமா என்று பார்க்கிறேன் என்று பதில் உரைத்தான் ஆதித்த கரிகாலன். ஐயா, மன்னிக்க வேண்டும். தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே கூடாது என்று தங்கள் தமக்கையார் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். பார்த்திபேந்திர பல்லவர் இங்கே சும்மாதான் இருக்கிறார். பொழுது போகாமல் கஷ்டப்படுகிறார். அவரை வேண்டுமானால் அனுப்பி வைக்கலாம் என்றான் வந்தியத்தேவன். ஆமாம், அவனைத்தான் மலையமானிடம் அனுப்ப வேண்டும். அவன் இல்லாத போது எனக்கு ஏதாவது அபாயம் நேரிட்டால் உதவிக்கு நீ இருக்கவே இருக்கிறாய். நந்தினி எண்ணும் போது மட்டும்தான் என்னுடைய மனம் அஞ்சுகிறது. அவள் தன்னுடைய மனதிலே என்ன வைத்துக் கொண்டிருக்கிறாளோ என்றே எனக்கு தெரியவில்லை. அவள் என்னை மர்மமாக பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சில் ஈட்டியை செலுத்துவது போல் இருக்கிறது. நந்தினிக்கு தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய குரோதம் 1க்கு 100 மடங்கு ஆகும். தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்னாலும் அவளுடைய கோபம் தீராது. எங்கள் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒன்று நான் சாக வேண்டும், அல்லது அவள் சாக வேண்டும், அல்லது 2 பேரும் சாக வேண்டும். வீரபாண்டியனை கொன்ற வாளினால் அவளையும் கொன்று விடுகிறேன் என்றான் ஆதித்த கரிகாலன். இளவரசே, இது என்ன பயங்கரமான பேச்சு என்று வல்லவரையன் பதற்றத்துடன் கேட்டான். வல்லவரையா, ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக ஒரு உயிரை கொல்லுவது குற்றமா? அவள் பெண்ணாய் இருந்தால் என்ன, என் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தால்தான் என்ன? உண்மையில் அவள் பெண்ணே அல்ல. பெண் உரு கொண்ட மாய மோகினி பேய்.
அவளை உயிரோடு விட்டு வைத்திருந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யம் சின்னா பின்னமாகிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஆஹா, அது என்ன என்று ஆதித்த கரிகாலன் திகிலுடன் கேட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். அச்சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் புதர்களுக்கு மத்தியில் ஏதோ நடந்து கொண்டிருந்தது. இருவரும் குதிரைகளை தட்டிவிட்டு அருகில் சென்று பார்த்தார்கள். அங்கே காட்டுப்பன்றி ஒன்றும் சிறுத்தை புலி ஒன்றும் கொடூரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. சிறுத்தைக்கும் பன்றிக்கும் நடந்த அந்த யுத்தத்தை இருவரும் சிறிது நேரம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுத்தை பன்றியின் மீது பாய்ந்து அதை நகங்களினாலும் பற்களினாலும் தாக்க முயன்றது. கடைசியாக ஒரு முறை சிறுத்தையை பன்றி கீழே முட்டி தள்ளிய போது அது செத்தது போல கிடந்தது. தம்பி, சிறுத்தை செத்துவிட்டது. பன்றி இனி நம் பக்கம் திரும்பும். அதற்குள் நாமும் ஆயத்தமாக வேண்டும் என்று கூறி கரிகாலன் வில்லில் அம்பை பூட்டிவிட்டான். அவன் விட்ட அம்பு பன்றியின் கழுத்தில் போய் தைத்தது. பன்றி கழுத்தை உதறிக்கொண்டு திரும்பி பார்த்தது. இரு குதிரைகளையும் அதன் மீது இருந்தவர்களையும் ஒரு கணம் கவனித்தது. பிறகு ஒரு தடவை சிறுத்தையையும் பார்த்தது. மூர்க்கத்துடன் குதிரைகளை நோக்கி பாய்ந்து வந்தது. கரிகாலன் இன்னொரு அம்பை வில்லில் பூட்டுவதற்கு முன்னால் அவன் ஏறியிருந்த குதிரையை தாக்கியது. தாக்குதலின் வேகத்தினால் சிறிது நகர்ந்த குதிரையின் பின்னங்கால் ஒரு மரத்தின் வேரில் அகப்பட்டுக் கொள்ளவே குதிரை தடுமாறி கீழே விழுந்தது. குதிரையின் அடியில் கரிகாலன் அகப்பட்டுக் கொண்டான். பன்றி சிறிது பின்னால் நகர்ந்து வந்து மறுபடியும் தரையில் கிடந்த குதிரையை நோக்கி பாய்ந்து சென்றது. அத்தியாயம் 42 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.